வாலாஜாபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு ரோட்டுக்கடையில் கூழ் வாங்கி குடித்தும் ஆட்டோவில் அமர்ந்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருள் அரசன். வணக்கம் அருள் அரசன், விவரங்கள். நிச்சயமாக அரக்கோணம் நாடாளுமன்ற நெருங்கி வரும் நிலையில் இன்று காலை வாலாஜாபேட்டை பகுதியில் உள்ள ரோட்டுக்கடையில் கூழ் குடித்தும் ஆட்டோவில் அமர்ந்து நூதன பிரச்சாரம் செய்த அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு போட்டியிடுங்கள். இந்த நிலையில் ராணிப்பேட்டை வாலாஜாபேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த ஒரு ரோட்டு கடையில் திடீரென இறங்கி கூழ் வாங்கி குடித்ததோடு ஆட்டோவில் அமர்ந்தபடி மாணவர்களிடம் வாக்கு சேகரித்தார். மேலும் இதில் வேட்பாளர் பாலு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்கள் பேசிய வழக்கறிஞர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி தருவதோடு முதியோர் பென்ஷன் தொகை 3000 உயர்த்தி வழங்க குரல் கொடுப்பதாகவும், ஏற்கனவே பொதுநல வழக்கு தமிழகத்தில் 3324 டாஸ்மாக் கடைகளையும் இந்திய அளவில் 9000 டாஸ்மாக் கடைகளையும் மூடியுள்ளதாகவும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாழாக்கும் டாஸ்மாக் கடையை முழுவதுமாக மூட நடவடிக்கை எடுப்பது என கூட்டத்தின் மத்தியில் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.